தமிழகத்தில் 2026 நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளும் தனி கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கட்சியினர் தெரிவித்துள்ளனர். அதிமுக தலைமையிலான தேஜ கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் ஆயத்த பணிகளில் செயல்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் சீமான் மாவட்ட வாரியாக நடக்கும் கட்சி கூட்டங்களில் தொடர்ந்து வேட்பாளர்களை அறிவித்து வருகிறார். சமீபத்தில் காரைக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிவகங்கையில் இந்திஜாவையும், மானாமதுரையில் சண்முக பிரியாவையும், திருப்பத்தூரில் ரம்யா மோகனையும் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்தார். ஆனால் காரைக்குடி தொகுதிக்கான வேட்பாளர் பெயரை வெளியிடாமல் சஸ்பென்ஸ் வைத்தபடியே கூட்டத்திலிருந்து அவர் சென்றது குறிப்பிடத்தக்கது. இதனால் அங்கு போட்டியிடுவது சீமானே என கட்சியினர் உறுதியாக கூறுகின்றனர். கட்சி நிர்வாகிகள் தகவல் அளித்ததாவது: சீமான் முன்னதாக போட்டியிட்ட திருவொற்றியூர் அல்லது காரைக்குடியில் நிற்க அதிக வாய்ப்புள்ளது. இது குறித்து தெளிவான அறிவிப்பு திருச்சியில் நடைபெறவுள்ள 234 தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வெளியாகும் என அவர்கள் தெரிவித்தனர்.